ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சிம்பிள் இங்கிலீஷ். இது நம்மளுடைய A to Z இங்கிலீஷ் வேர்ட்ஸ் சீரீஸ். ஆஸ் யூஷுவல் டைரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். The first alphabet is A. A for aside. aside அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கத்தில் அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ப்ளீஸ் ஸ்டாண்ட் aside அப்படின்னா தயவு செய்து ஒரு பக்கமாக நிற்கவும் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is B. B for bountiful. bountiful அப்படின்னா தாராளமான அல்லது அமோகமான அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், The farmers had a bountiful harvest this year அப்படின்னா இந்த ஆண்டு விவசாயிகள் அமோக விளைச்சலை கண்டுள்ளனர் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is C. C for clockwise. clockwise அப்படின்னா இடமிருந்து வலமாக வட்ட பாதையில் செல்லுகிற. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், gently rotate your arms in a clockwise direction அப்படின்னா உங்கள் கைகளை இடமிருந்து வலமாக வட்டப்பாதையில் மெதுவாக சுழற்றவும். The next alphabet is D. D for discontent. discontent அப்படின்னு சொன்னால் அதிருப்தி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், The workers express their discontent அப்படின்னா தொழிலாளர்கள் தங்கள் அதிருப்தியை வெளிப்படுத்தினர் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is E. E for extol. extol அப்படின்னா மிக அதிகமாக புகழ். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், He often extols the achievements of his students அப்படின்னா அவர் தனது மாணவர்களின் சாதனைகளை அடிக்கடி புகழ்ந்து பேசுவார். The next alphabet is F. F for forever. forever அப்படின்னா எப்பொழுதும் அல்லது என்றென்றும். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் லாஸ்ட் ஃபார் எவர் அப்படின்னா உண்மையான நட்பு என்றென்றும் நீடிக்கும் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is G. G for goon. goon அப்படின்னு சொன்னால் அடியாள். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், The goons began to beat me அப்படின்னா அடியாட்கள் என்னை அடிக்க ஆரம்பித்தனர் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is H. H for hearty. hearty அப்படின்னு சொன்னால் மனப்பூர்வமான அல்லது அன்பார்ந்த அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், They extended us a hearty welcome அப்படின்னா அவர்கள் எங்களை அன்புடன் வரவேற்றனர் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is I. I for itch. itch அப்படின்னு சொன்னால் சொறி அல்லது அரிப்பு அப்படிங்கிறத அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஸ்க்ராச்சிங் மேக்ஸ் த itch worse அப்படின்னா சொறிவது அரிப்பை மோசமாக்குகிறது அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is J. J for jabber. jabber அப்படின்னா அர்த்தமில்லாமல் பிதற்று. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், I warned her not to jabber about useless things அப்படின்னா பயனற்ற விஷயங்களை பற்றி பிதற்ற வேண்டாம் என்று நான் அவளை எச்சரித்தேன். The next alphabet is K. K for knock. knock அப்படின்னு சொன்னால் தட்டு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், someone is knocking on the door அப்படின்னா யாரோ கதவை தட்டுகிறார்கள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is L. L for loophole. loophole அப்படின்னு சொன்னால் தப்பும் வழி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், she took advantage of a loophole in the law அப்படின்னா அவள் சட்டத்தில் உள்ள ஓட்டையை பயன்படுத்தி கொண்டாள் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is M. M for manage. manage அப்படின்னா நிர்வகி அல்லது சமாளி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், He is skillful in managing horses அப்படின்னா குதிரைகளை நிர்வகிப்பதில் அவர் வல்லவர் அப்படிங்கிறத அர்த்தம். The next alphabet is N. N for name.
நீம் அப்படின்னு சொன்னால் வேம்பு அப்படிங்கிறது அர்த்தம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், neem is considered as an essential ingredient in Ayurvedic medicines. அப்படின்னு சொன்னால் வேம்பு ஆயுர்வேத மருத்துவத்தின் ஒரு முக்கியமான பொருளாக கருதப்படுகிறது. And the next alphabet is O. O for overflow. Overflow அப்படின்னா பொங்கி வழி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், the water in the tank overflowed. அப்படின்னு சொன்னால் தொட்டியில் தண்ணீர் நிரம்பி வழிந்தது அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is P. P for passerby. passerby அப்படின்னா வழிப்போக்கன், அந்த வழியாக செல்கிறவங்க. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், a passerby saw the accident and stopped to help. அப்படின்னா ஒரு வழிப்போக்கர் விபத்தை பார்த்து உதவி செய்ய நின்றார் அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is Q. Q for quite. quite அப்படின்னு சொன்னால் ஓரளவுக்கு. be quiet, அமைதியாக இரு அப்படிங்கிறதுக்கும் quite அப்படிங்கிற வேர்டை யூஸ் பண்ணுவோம். ஆனால் அதுக்கு ஸ்பெல்லிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதை QUIET அப்படின்னு ஸ்பெல் பண்ணுவோம். ஸோ அது வேறு வார்த்தை, இது வேறு வார்த்தை. அண்ட் குவைட்டுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், த ஃபிலிம் வாஸ் குவைட் குட் அப்படின்னு சொன்னால் படம் ஓரளவுக்கு நன்றாக இருந்தது அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் R. R ஃபார் ரிப்போஸ். ரிப்போஸ் அப்படின்னு சொன்னால் சாய்த்துவை அல்லது கிடத்து அல்லது இளைப்பாறு. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷீ ரிப்போஸ்ட் ஹர் ஹெட் ஆன் அ பில்லோ அப்படின்னு சொன்னால் அவள் தலையணையில் தன் தலையை சாய்த்தாள். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் S. S ஃபார் சாம்பிள். சாம்பிள் அப்படின்னு சொன்னால் மாதிரி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஃப்ரீ சாம்பிள்ஸ் வேர் ஹேண்டட் அவுட் அட் த ஸ்டோர் அப்படின்னா கடையில் இலவச மாதிரிகள் வழங்கப்பட்டன அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is T. T for temper. temper அப்படின்னு சொன்னால் சுபாவம் அல்லது எரிச்சல் உணர்வு அல்லது கோபம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், you must learn to control your temper அப்படின்னா உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்த நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். The next alphabet is U. U for unconscious. unconscious அப்படின்னு சொன்னால் நினைவற்ற அல்லது உணர்வற்ற. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஷி வாஸ் அன்கான்ஷியஸ் ஃபார் 3 days ஆஃப்டர் த ஆக்சிடெண்ட் அப்படின்னா விபத்து நடந்த பின் 3 நாட்களுக்கு அவள் சுயநினைவின்றி இருந்தாள் அப்படிங்கிறது அர்த்தம். த நெக்ஸ்ட் ஆல்ஃபபெட் இஸ் V. V ஃபார் vocabulary. vocabulary அப்படின்னு சொன்னால் சொற்களின் அகராதி. அதாவது நம்ம இப்போ படிக்கிறோம் இல்லையா இங்கிலீஷ் vocabulary. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரீடிங் ஹேபிட் ஹெல்ப் மீ டு எக்ஸ்பேண்ட் மை vocabulary அப்படின்னு சொன்னால் வாசிப்பு பழக்கம் எனது சொற்களஞ்சியத்தை விரிவுபடுத்த உதவியது. The next alphabet is W. W for ring. இங்கே W சைலண்ட், நம்ம அதை ரிங் அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ரிங் அப்படின்னு சொன்னால் முறுக்கி பிழி. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ரிங் அவுட் த க்ளோத்ஸ் பிஃபோர் ஹேங்கிங் தெம் டு ட்ரை அப்படின்னா துணிகளை காய போடும் முன் அவற்றை பிழியவும். The next alphabet is X. X for mixture. mixture அப்படின்னு சொன்னால் கலவை. அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், now add X to this mixture அப்படின்னு சொன்னால் இப்போது இந்த கலவையில் முட்டைகளை சேர்க்கவும் அப்படிங்கிறது அர்த்தம். The next alphabet is Y. Y for yet. yet அப்படின்னு சொன்னால் இதுவரை அல்லது இன்னும் அப்படிங்கிறது அர்த்தம். இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், ஐ ஹாவன்ட் ஃபினிஷ்ட் த ஹோம்ஒர்க் எட் அப்படின்னா நான் இன்னும் வீட்டு பாடத்தை முடிக்கவில்லை அப்படிங்கிறது அர்த்தம். The last alphabet is Z. Z for zest. zest அப்படின்னு சொன்னால் ஆர்வம் அல்லது உற்சாகம். அண்ட் இதற்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், his humor added zest to the scene அப்படின்னா அவரது நகைச்சுவை காட்சிக்கு உற்சாகத்தை சேர்த்தது அப்படிங்கிறது அர்த்தம்.
வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ் அண்ட் அதை வச்சு சென்டென்சஸ் ஃப்ரேம் பண்ண கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். See you all again in another video. Until then, bye.